ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே இந்த திருமண தடை அல்லது திருமண பிரச்சனை இதை பற்றினதான கேள்வி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். அது ஒரு பாயிண்ட், அது ஒரு வகையான வழி. இதுவும் அதே மாதிரி தான். இந்த களத்திர காரகன்கிற சுக்கிரன் திதி சூன்யம் போய் அடையும் போது, அல்லது ஒருத்தர் பிரதமை திதியில் பிறந்திருக்காங்க. பிரதமை அப்படிங்கிறது முதல் திதி இல்லையா? அப்போ அந்த பிரதமை திதி காலபுருஷனுக்கு 7ஆம் வீடாகிய துலாம் ராசியவும், காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாகிய மகர ராசியவும் திதி சூன்யம் பண்ணும். துலாம் ராசிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. அப்போ அங்கே சுக்கிரன் திதி சூன்யத்தில் அடையக்கூடிய தன்மை. அதே போல் இந்த சதுர்த்தி திதி 4வது திதி அது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடாகிய ரிஷபராசியவும், காலபுருஷருக்கு 11ஆம் வீடாகிய கும்பராசியவும் திதி சூன்யம் பண்ணும். அப்போ அங்கேயும் சுக்கிரன் திதி சூன்யம் படக்கூடிய ஒரு நிலை. அதே போல் துவாதசி திதி, ஏகாதசிக்கு அப்புறம் வரக்கூடிய திதி துவாதசி, அது 12வது திதின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 12வது திதி எந்த பாதிக்குது அப்படின்னா, நம்ம பிரதம திதிக்கு ஏற்பட்ட அதே நிலை தான். 7ஆம் இடம்ங்கிற காலபுருஷனுக்கு 7ஆம் இடங்கிற துலாம் ராசியவும், 10ஆம் இடங்கிற மகர ராசியவும் அந்த 12வது திதி துவாதசி திதி சூன்யம் பண்ணும். அதே போல் திரையோதசி திதி, அது 13வது திதி, அது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடாகிய ரிஷபராசியவும், காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாகிய சிம்ம ராசியவும் திதி சூன்யம் பண்ணும். அப்படி இருந்தாலும் இந்த ஜாதகர்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை இருக்கும், திருமண தடை இருக்கும், திருமண தாமதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும், அப்படிங்கிறத சொல்லலாம். அதே சமயத்தில் சதுர்தசி திதி, அது 14வது திதின்னு சொல்கிறோம். சதுர்தசி திதியில் ஒருத்தர் பிறந்து ஸ்திர லக்னமாக இருக்கும் பட்சத்தில் சரம் ஸ்திரம் உபயம் இருக்குது. சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ராசி சக்கரத்தை மண்டலத்தை பிரிப்போம். அப்படி பிரிக்கும் பட்சத்தில் ஸ்திர லக்னமாக இருந்தால் எதெல்லாம் ஸ்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிஷபராசி, சிம்மராசி, விருச்சக ராசி, கும்பராசி, இந்த 4மே ஸ்திர லக்னமாக ஸ்திர ராசிகளாக வரக்கூடியது. அதை லக்னமாக வாங்கி பிறந்தவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு 2ஆம் வீடு 5, 8, 11 ஆகிய இடங்கள் அல்லது அந்த அதிபதிகள் பாதிப்பு அடைந்திருந்தாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் தடை, திருமண வாழ்க்கையில் தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் ஜோதிடம் சார்ந்த கேள்விகள், ஜோதிடம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்கள் இருப்பின் 90 92 16 02 96 97 என்கிற எண்ணுக்கும் 755 815 64 23 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பயனுடன் கேட்டுக்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை.